மற்றும் ஒரு அண்மை செய்தி. சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகே பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதத்தில் மேடை அமைத்திருக்கிறார்கள் திமுகவினர். முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினால் அமைக்கப்பட்ட மேடை பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போக்குவரத்து சிக்னலே தெரியாத அளவிற்கு LED லைட்டு கட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிகளை சந்தித்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக அந்த காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடிகிறது. முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினரால் மக்கள் அவதிப்படும் அளவிற்கு அங்கே மேடை அமைக்கப்பட்டு LED விளக்குகள் கட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறுகலான சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டுள்ளதால் மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லக்கூடிய அவலமும் சென்னை தலைநகரில் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினரால் அமைக்கப்பட்ட மேடை பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். அதாவது விளம்பர திமுக ஆட்சியினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவரினுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சைதாப்பேட்டை அரங்கநாதர் சுரங்கப்பாதை அருகே பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதத்தில் மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அவரினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நல உதவிகள் வழங்குகிறோம் என்ற பெயரில் பொதுக்கூட்டமானது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் பிரம்மாண்டமான ஒரு மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்க்கிற இடமெல்லாம் இந்த இடத்தில் பேனர்களானது மிக பெரிய அளவு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனர்கள் மூலமாக அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த இடையூறு அளிக்கும் விதத்தில் அந்த பேனர்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்த சாலையே மிகவும் குறுகலான சாலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சாலைக்கு பாதி அங்கு இருக்கைகளானது போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அங்கு சிக்னலை மறைத்தவாறு LED விளக்குகளை சுற்றிலும், அதாவது போக்குவரத்து சிக்னல் என்பது மிகவும் முக்கியமாக ஒன்றாக சாலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை மறைத்து LED விளக்குகள் சுற்றி அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதால் அந்த இடத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த சாலையில் செல்லலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலேயே அந்த இடத்தில் கடந்து செல்கிறார்கள். அதே போல அரங்கநாதன் சுரங்கப்பாதையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு குறுகலான ஒரு சாலையில் 1000 இருக்கைகளுக்கு மேலே அந்த ஒரு பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலை முடிந்து செல்லக்கூடிய நபர்கள், அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய நபர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். அதாவது வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து அந்த ஒரு இடத்தில் கடந்து செல்கின்றன. குறிப்பாக இந்த அதாவது விளம்பர திமுக ஆட்சியினுடைய இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இப்படி ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தியதன் விளைவாக அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த இடத்தினை பொறுத்த மட்டிலும் சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான இடங்களாக இருக்கக்கூடிய டி நகர், சைதாப்பேட்டை, மேற்கு மாம்பலம் போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய நபர்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வின் காரணமாக பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு அதாவது பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய பொதுமக்கள் இந்த ஒரு பொதுக்கூட்டம் முடிந்த பிறகாக மேலும் அவர்கள் கலைந்து செல்லும் பொழுது மிகப்பெரிய இடையூறுக்கு ஆளாகும் விதமாக இந்த ஒரு நிகழ்வு இருப்பதாக அந்த இப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் பொறுத்த மட்டும் இந்த ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியம், அன்பின் மகேஷ் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவர்களினுடைய அந்த ஒரு 4 சக்கர கார்களும் அந்த ஒரு சாலையை முழுக்க ஆக்கிரமிக்கும் பொழுது அப்பகுதி வாழ் மக்கள் மேலும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடும். சண்முகவே, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்.